everyone, welcome to our channel PGTRB Zoology class. So இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் அனாட்டமி. ஸோ அதில் ஸ்கின் டெரிவேட்டிவ்ஸை பற்றி மட்டும் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, so let us come to the lesson, the comparative anatomy, skin derivatives. Okay, so skin derivatives la first இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்து இன்டெக்மெண்ட்ரி டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, இன்டெக்மெண்ட்ரினாலும் ஸ்கின் டெரிவேட்டிவ்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த வெர்டிபிரேட்ஸில் காணப்படக்கூடிய அந்த ஸ்கின் டெரிவேட்டிவ்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்கின்னில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து கிளாண்ட்ஸ் இருக்கும், ஸ்கேல்ஸ், பிளேட்ஸ், ஃபெதர்ஸ், ஹேர்ஸ், ஹார்ன், கூவ்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இந்த ஸ்கின்னில் வந்து காணப்படுது. ஸோ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த டெரிவேட்டிவ்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ் அண்டு எண்டோடெர்மிஸ். ஓகே, ஸோ எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ், நாட் எண்டோடெர்மிஸ், that is a dermis part. Okay, so first epidermal derivatives. So this is the outermost layer. வெளியில் இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். இன்னர் பார்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து what is called that inner dermal derivatives. ஓகே, ஸோ இன்னர் பார்ட்டை டெர்மல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம், அவுட்டர் பார்ட்டை எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ விச் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஓகே, இது இன்னும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா வந்து சாஃப்ட் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹார்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, இப்போ சாஃப்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? சாஃப்ட், very soft in nature. They are formed of the stratum germinativum. Okay, stratum germinativum of epidermis. For example, all the glands. Okay, glands எல்லாம் இதுக்கு கீழே வரும் அப்படின்னா வந்து soft derivatives. Then hard derivatives means so based on the nature which is divided into two types. இதையுமே வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, keratin derivatives and dermal derivatives. Okay, keratin derivatives and dermal derivatives. So keratin derivatives means this is derived from the stratum corneum of epidermis, and the dermal derivatives that is derived from the dermis. Okay, so this is the keratin derivatives. Okay, so let us see one by one. Okay, so first epidermis. So epidermis அப்படின்னா என்ன? So already I told you epidermis is the outermost layer. Okay, so இதில் வந்து what is called that, இந்த இதில் பார்க்கலாம். So this is the what is called that skin structure. Okay, so afterwards we can study the sweat gland and the sebaceous gland also in this diagram. First the epidermis. So the epidermis is derived from the ectoderm of the embryo. Okay, the germinal epithelial tissue, the germinal layers, ectoderm, endoderm and mesoderm. So இந்த epidermis எதில் இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ectoderm பார்ட்டில் இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த epithelial tissue. ஓகே, இதில் என்ன வகையான திசுக்கள் காணப்படுது அப்படின்னா எபித்தீலியல் திசு வந்து காணப்படுது. ஸோ இதில் உள்ள திசுக்கள் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஹேராகவும், ஃபெதர்ஸ், கிளாண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஓகே, ஸோ இது வந்து ஹேராகவும், ஃபெதர்ஸ், கிளாண்ட்ஸ், தென் ஹார்ன்ஸ், லைக்வைஸ் இஸ் கோயிங் ஆன். ஓகே, நிறைய பார்ட்ஸாக வந்து மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு லேயர் இருக்குது. ஒன் இஸ் ஸ்ட்ரேட்டஸ் கார்னியம் அண்ட் ஸ்ட்ரேட்டம் ஜெர்மினேட்டிவம். ஓகே, ஸோ விச் இஸ் அதர்வைஸ் நோன் இஸ் ஸ்ட்ரேட்டம் மால்ஃபீஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரேட்டம் மால்ஃபீஜி பார்த்தோம் அப்படின்னா லிவிங் லேயர், அண்டு த ஸ்ட்ரேட்டம் கார்னியம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் லேயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவுட்டர் லேயர் stratum corneum, and stratum malpighi is the inner layer. Okay, so this is a living layer அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த செல்ஸு ஓகே இதில் காணப்படக்கூடிய செல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா மைட்டாசிஸ் மூலமாக நியூ செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாமே மல்டிப்ளை ஆகி அப்போர்ட் டைரெக்ஷனில் அப்படியே கிராஜுவலாக வளர்ந்துட்டே போகுது. ஸோ அப்படி வளரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வளர வளர அந்த வாட் இஸ் கால் தட் ஸ்கின்னானது தட்டையாக மாறிடுது. ஓகே இட் பிகம் ஃப்ளாட் அண்ட் அதனுடைய சைட்டோபிளாசம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் keratinization that shows the keratinization and the nuclei of the cells இது எல்லாமே வந்து disintegrate ஆகுது. ஓகே so the first layer, the stratum corneum is the outermost layer, so it is a dead layer. Okay so it contains dead cells. Okay ஸோ இதில் வந்து உயிருள்ள செல்கள் வந்து காணப்படாது. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டெட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டெட் ஹார்னி செல்ஸ் ஆஃப் திஸ் லேயர் கண்டைன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கெராட்டின்ஸ். ஓகே ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்கின் அவுட்டர் லேயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாக் கலராக இருக்குது. ஓகே ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஸோ பிளாக் கலர் காரணம் என்ன? கெராட்டினைசேஷன் தான். ஸோ விச் இஸ் used as a waterproof and insoluble vitamins அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எபிடெர்மிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இது தவிர குரோமட்டோஃபோர்ஸ் ஆர் மெலனோஃபோர்ஸ் இருக்குது. ஓகே ஸோ குரோமட்டோஃபோர் ஆர் மெலனோஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன கிடையாது அப்படின்னா வந்து தேர் இஸ் நோ பிளட் வெசல்ஸ் இன் த எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் பார்ட்டில் என்ன கிடையாது? வாட் இஸ் கால் தட் blood vessels வந்து கிடையாது. ஓகே நெக்ஸ்ட்டு என் டெர்மிஸ் பார்ட். ஸோ டெர்மிஸ் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டெர்மிஸ் லைஸ் beneath எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்கு கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்மிஸ் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாலே தெரியும் டெர்மிஸ் பார்ட். ஓகே ஸோ இந்த டெர்மிஸ் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து what is called that the stratum spongiosum and stratum compactum. ஓகே ஸோ இந்த ரெண்டு பார்ட் வந்து இந்த டெர்மிஸ் லேயரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்ட் எபிடெர்மிஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம்? எக்டோடர்ம்லேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். ஆனால் டெர்மிஸ் பார்ட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மீசோடர்ம் லேயரில் இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி ஆஸ்க் இன் அவர் டிஆர்பி எக்ஸாம். ஓகே the next one is the stratum spongiosum. So this is a loose outer layer. Okay very loosely arranged outer layer, and the stratum compactum is the compact inner layer. Compact means a mass of cells. Okay then what is called that the dermis is made up of the dense connective tissue cells. அதுக்கப்புறமா என்ன muscles, blood vessels, lymph vessels, then pigment cells, collagen, elastic fibers, nerve fibers, then sweat gland, sebaceous gland, nerve fibers, likewise this. ஓகே எல்லாமே வந்து இதில் வந்து காணப்படும். ஓகே டெர்மிஸ் பார்ட்டில் இந்த பார்ட் எல்லாமே வந்து காணப்படும். ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்? glands, epidermal scales, digital tips, horns and horny teeth, beaks, feathers and hairs, isn't it? ஸோ இது எல்லாமே வந்து எபிடெர்மல் டெரிவேட்டிவ்ஸில் வரும். ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் த கிளாண்ட்ஸ். ஓகே ஸோ கிளாண்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த எபிடெர்மல் கிளாண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ மால்ஃபீஜியன் லேயரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே மால்ஃபீஜியன் layers. So there are about 11 types of epidermal glands. Okay டோட்டலாக எத்தனை டைப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதான் இதில் 11 types of glands வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ let us see one by one. அதை ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மியூக்கஸ் கிளாண்ட்ஸ். ஸோ இந்த மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து எய்தர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார் அப்படின்னா என்ன? அந்த செல் வந்து அதாவது அந்த கிளாண்ட்ஸ் ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருந்தால் அது வந்து யூனி செல்லுலார்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட செல்களால் இருந்தால் அதுக்கு பேர் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோஸ்டோம், அப்புறமா வந்து ஃபிஷ்ஷஸ்,
அது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிசெல்லுலார் அண்ட் இன் ஆம்பிஃபியன்ஸ் இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலார் சொல்கிறோம். சைக்ளோஸ்டோம் அண்ட் ஃபிஷஸ்லலாம் இந்த கிளான்ஸை தான் சொல்கிறோம். ஆர்கானிசம் இல்லை, இந்த கிளான்ஸ் வந்து யூனிசெல்லுலார். ஆம்பிஃபியனில் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் மல்டி செல்லுலார். ஓகே, மல்டி செல்லுலாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மியூக்கஸ் கிளான்ஸ் வந்து செக்ரீட் த மியூக்கஸ். எதை செக்ரீட் பண்ணும் அப்படின்னா மியூக்கஸை வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ விச் கான்டாக்ட் வித் த வாட்டர் அண்ட் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லிப்பரி. ஓகே, ஸ்லிப்பரி அப்படின்னா இந்த வாட்டர் வந்து அதோட பாடியில் வந்து ஒட்டாமல் வலுவழுப்பு தன்மை கொடுக்கக்கூடியது இந்த மியூக்கஸ் கிளாண்டு. ஓகே, அந்த மியூக்கஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தண்ணி வந்து அதில் ஒட்டாது. ஓகே, ஸோ அதனால் அந்த மியூக்கஸோட ஃபங்க்ஷன் என்ன? இட் வில் ப்ரொடெக்ட் த ஸ்கின் அண்ட் லூப்ரிகேட்ஸ். ஓகே, அண்ட் ஹெல்ப்ஸ் இன் இண்டக்மெண்ட்ரி ரெஸ்பிரேஷனுக்கும் அதோட பாடி உராய்வு தடுக்கிறதுக்கும் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மியூக்கஸ் கிளாண்ட் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாய்சன்ஸ் கிளாண்டு. ஓகே, பாய்சன்ஸ் கிளாண்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து பாதுகாப்புக்காக என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா அதனுடைய பாடியில் வந்து இந்த கிளாண்ட்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. ஓகே, அதனுடைய பாடியில் வந்து இது செக்ரீட் ஆகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாய்சன்ஸ் கிளாண்ட்ஸ் ஆர் மல்டி செல்லுலார் ஆல்வியோலார் கிளாண்ட்ஸ். மல்டி செல்லுலார் ஆல்வியோலார் கிளாண்ட்ஸ். ஸோ தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த எபிடெர்மல்ஸ் லேயர். ஓகே, எபிடெர்மிஸ் லேயரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எஸ்பெஷலி இன் டோட்ஸ், தேரைகள்லாம் இருக்கும்ல, தவளையோட வகைகளில் தான் ஒன்று. அந்த தேரைகளில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த பாய்சன்ஸ் கிளாண்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்ததான் வந்து ஃபிமோரல் கிளாண்ட்ஸு. ஓகே, இந்த ஃபிமோரல் கிளாண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து மேல் லிசாரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபிமோரல் கிளாண்ட்ஸ் வந்து மேல் லிசாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து மெயினாக அதோட தை ரீஜியனில் எ ரோ ஆஃப் ஃபார்ம் எ நீ டு த க்ளோயக்கா. ஓகே, நீ டு த க்ளோயக்கா. ஓகே, அது வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதும். ஸோ இது வந்து எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா வந்து த ஸ்டிக்கி சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ ஸ்டிக்கி சப்ஸ்டன்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டிக்கி அப்படின்னா என்ன? அது வந்து ஒட்டக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கும். ஓகே, அட்ஹசிவ் இன் நேச்சர். ஸோ அதனால தான் அது வந்து ஸ்டிக்கின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ விச் இஸ் ஹார்ட் அண்ட் இன்டு ஸ்பைன்ஸ். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது? ஸ்பைன்ஸ் அதிகமாக தெரியுது, முள்ளாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ டியூரிங் த காப்புலேஷன்ஸ், இனப்பெருக்க காலங்களில் வந்து ஸோ ஃபீமேல் வாட் இஸ் கால் தட் ஆர்கானிஸை வந்து அந்த பற்றி பிடிக்கிறதுக்காக இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது இந்த ஃபிமோரல் கிளாண்டு அதனுடைய தை ரீஜியனில். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூரோபீஜியல் கிளாண்டு. யூரோபீஜியல் கிளாண்டு வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா மோஸ்ட்லி பேர்ட்ஸோட வாட் இஸ் கால் தட் ஆனஸ் ரீஜியனில் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ தே ஆர் பெஸ்ட் டெவலப்ட் இன் அக்வாட்டிக் பேர்ட்ஸ், எஸ்பெஷலி இன் பேர்ட்ஸ். ஆனால் அதில் வந்து மெயினாக எதை சொல்கிறோம், எதில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது அப்படின்னா அக்வாட்டிக் பேர்ட்ஸில் தான் இது அதிகமாக வந்து காணப்படுது. அதனுடைய டெயில் ரீஜியன், யூரோ அப்படின்னாலே பார்த்துருக்கோம், யூரோகார்டேட்டா. யூரோ அப்படின்னா என்ன? டெயில். ஸோ அந்த பறவைகளோட வால் பகுதியில் வந்து இந்த கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போது பறவையினுடைய வால் பகுதியில் காணப்படக்கூடிய கிளாண்டு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன? யூரோபீஜியல் கிளாண்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். ஓகே, ஸோ அடிக்கடி டிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இன்னும் யூரோபீஜியல் கிளாண்ட் வந்து வால் பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ மோஸ்ட்லி நம்மளோட வீட்டில் கூட பார்க்கலாம், நிறைய கோழி இனங்கள்லாம் வளர்க்குறோம். ஸோ கோழி, புறா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தன்னோட அழகுனால் அப்படியே கொஞ்சம் அப்படியே நீவி விடும். ஓகே, ஸோ ஏன் நீவி விடுது அப்படின்னா வந்து ஸோ த ஆயில் அதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த ஆயில் கிளாண்டுன்னு சொல்கிறோம், அந்த ப்ரீன் கிளாண்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஆயில் வந்து அந்த வால் பகுதியில் வந்து அந்த கிளாண்டு வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ அதை அப்படியே எடுத்து அதனுடைய ரெக்கைகள் ஃபுல்லாக வந்து நீவி விடும். ஓகே, அதனால் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஸோ அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஃபெதர்ஸ். ஓகே, வாட்டர் ப்ரூஃபிங் ஃபெதர்ஸ் அப்படின்னா என்ன? தண்ணி எதுவுமே மழை பெஞ்சால் கூட இல்லை நம்ம தண்ணியை அது மேலே ஊற்றினா கூட ஒரு சொட்டு தண்ணி கூட அது மேலே ஒட்டாது. ஓகே, அந்தளவுக்கு வந்து ஆயில் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணக்கூடியது. ஓகே,
ஸோ அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, ப்ரீனிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த யூரோபீஜியல் gland. Next one பார்த்தோம் அப்படின்னா, the oil is odoriferous during the sexual activity. Okay, so in the sexual copulations, breeding seasonல அந்த what is called that ஸ்மெல்லை வச்சுட்டு அதனுடைய இனப்பெருக்கம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. Okay, so this is the uropygial gland. See the sweat gland or the sudoriferous gland. Okay, sweat gland are only present in mammals. Okay, இதில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து மேமல்ஸில் மட்டும்தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட்ஸ் secrete sweat, salt, urea and some other waste are excreted in the sweat. ஓகே, நம்மளோட கழிவுகள் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான சால்ட்டு, யூரியா எல்லாமே எதன் மூலமாக தான் வெளியே ஏறுது? ஒன்று வந்து யூரின் மூலமாகவும், இன்னொன்று வந்து ஸ்வெட்டு மூலமாகவும் தான் வெளியில் வருது. ஓகே, வியர்வை மூலமாகவும் வெளியேறுது. இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் சர்வ் டு ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் இன் மேமல்ஸ். ஓகே, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த ஸ்வெட் கிளாண்டு தான். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளோட பாடியை வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது. ஓகே, தென் செருமினஸ் கிளாண்ட்ஸ். ஓகே, செருமினஸ் கிளாண்ட் ஆர் மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட்ஸ். ஓகே, இந்த செருமினஸ் கிளாண்ட் வந்து எதுவாக மாடிஃபை ஆகிருக்குது அப்படின்னா ஸ்வெட் கிளாண்டு. ஸோ திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த எக்ஸ்டர்னல் இயர் பேசேஜ். ஓகே, எக்ஸ்டர்னல் இயர் பேசேஜில் வந்து the ceruminous gland are modified into a sweat gland. Okay, so next one பார்த்தோம் அப்படின்னா, their waxy secretions help to catch the dust. Okay, இந்த காது பகுதியில் அந்த வேக்ஸ் செக்ரீஷன்ஸ் வந்து இந்த செக்ரேட் ஆகிறதுனால தான் உள்ளே போகக்கூடிய அந்த டஸ்டெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணி வெளியிலேயே நிறுத்துறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்வெட் gland. Next one is the sebaceous gland. Sebaceous gland is also limited to mammals. Okay, so this is very limited. So this gland secretes oily fluid. Okay, அது செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்து சீபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீபம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் த ஹேர்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் ட்ரையிங் த ஸ்கின். ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் கிளாண்ட்ஸ் வந்து, தட் மீன்ஸ் ஆயில் ஃப்ளூயிடி. ஓகே, அந்த சீபம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அதனால தான் அது வந்து செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சென்ட் கிளாண்ட். ஸோ சென்ட் கிளாண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ தீஸ் ஆர் மாடிஃபைடு இன்ட்டு செபேஷியஸ் கிளாண்ட். சென்ட் கிளாண்ட் எதுவாக மாடிஃபை ஆகிருக்குன்னா செபேஷியஸ் கிளாண்டாக மாறி இருக்குது. ஸோ இட் வில் செக்ரீட் எ அடோரஸ் ஃப்ளூயிட், ஒரு விதமான மனத்தை ஸ்மெல்லு ஓகே ஏற்படுத்தக்கூடிய ஒரு லிக்யூடாக வந்து செபேஷியஸ் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த லிக்யூடு, அடோரியஸ் லிக்யூட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து, ஸோ மேல் அனிமல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா வந்து அதனுடைய காப்புலேஷன் பீரியட். ஓகே, இனப்பெருக்க காலங்களில் மேலே வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த அடோரியஸ் லிக்யூட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் நியர் த ஐஸ் இன் டீர். டீரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிளாண்ட்ஸ், சென்ட் கிளாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அதனுடைய கண்ணுக்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்னிவோரஸ் அனிமல்ஸ். ஓகே, கார்னிவோரஸ் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன? கார்னிவோரஸ் ஹெர்பிவோர்ஸ்னால் பிளான்ட் ஈட்டிங், தென் கார்னிவோர்ஸ் அப்படின்னா ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், ஆம்னிவோர்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டையுமே சாப்பிடக்கூடியது. ஓகே, தாவரத்தையும் சாப்பிடக்கூடியது, விலங்கையும் சாப்பிடக்கூடியது. ஸோ கார்னிவோரஸ் அனிமல்ஸ் அப்படின்னா அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல். ஓகே, ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ்னால் என்ன? மாமிசத்தை சாப்பிடக்கூடியது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கெல்லாம் எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது? டீருக்கு வந்து அதனுடைய கண்கள் பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அட் த சேம் டைம் கார்னிவோரஸ், இந்த மாமிச பட்சினிக்கெல்லாம் எங்கே ஒரு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அதனுடைய டோஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சாரி, அதனுடைய ஆனஸ் பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, கார்னிவோரஸ்க்கு ஆனஸ் பகுதியில். அட் த சேம் டைம் கோட்ஸ் அண்ட் பிக்ஸ். ஓகே, ஆடு அப்புறம் பன்றி இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய டோஸ் இருக்கும்ல, கால் இடுக்குகளுக்கு இடையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான அடோரியஸ் லிக்யூடை வந்து செக்ரீட் பண்ணி அதனுடைய
what is called that இனப்பெருக்க நேரத்தில் ஆண்களை வந்து கவர்றதுக்காக இது வந்து சுரக்கப்படுது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெய்போனியன் கிளாண்ட்ஸ். மெய்போனியன் கிளாண்ட்ஸ், these are modified sebaceous gland. ஓகே, ஸோ இது எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து ஐலிட்ஸ். ஓகே, ஐலிட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஸோ த ஆயிலி செக்ரீஷன்ஸ் வந்து இதை வந்து செக்ரீட் பண்ணுறதுனால ஸோ அது வந்து லூப்ரிகேஷன் ஆஃப் த ஐபால்ஸ் வந்து உராய்விலேருந்து தடுக்கப்படுது. ஓகே, ஸோ அப்படி அந்த லூப்ரிகேஷன் இல்லை அப்படின்னா வந்து கண் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அழுத்தத்தை வந்து லூப்ரிகேஷன் பண்ணுறது எது அப்படின்னா வந்து இந்த what is called that this Meibonian glands தான். ஓகே, so next one பார்த்தோம் அப்படின்னா mammary glands. so mammary glands only present in the females. ஓகே, ஸோ ஃபீமேல்ஸில் தான் மேமல்ஸில் தான் எஸ்பெஷலி ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஆனால் அதுலேயும் ஃபீமேல்ஸில் தான் இந்த mammary glands வந்து காணப்படுது. ஓகே, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த mammary glands? mammary glandsோட ஃபங்க்ஷன் என்ன? இட் வில் செக்ரீட் த மில்க் டு ஷக் த யங் ஒன்ஸ். ஓகே, அது வந்து பால் சுரப்பிகள் மூலமாக பாலை சுரக்கிறது. ஓகே, எதுக்கு அப்படின்னா வந்து அந்த நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு தான் இந்த மெம்மரியன் கிளாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ mammary gland. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெர்னியல் கிளாண்ட்ஸ். பெர்னியல் glands. So these glands situated in the skin near the anus. ஸ்கின்ல தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்டர் த ஸ்கின் நியர் த ஆனஸ். ஆனஸ்க்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இது எஸ்பெஷலி எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து ஆனஸ் பார்ட்லன்னு சொல்லிட்டோம். எந்த ஆர்கானிசத்தில் அப்படின்னா மெயினாக வந்து ரேபிட். ஓகே, ரேபிட்டில் தான் இந்த இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, பெரினியல் கிளாண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? இதுவும் அதனுடைய காப்புலேஷனுக்கு தான். ஓகே, டியூரிங் த காப்புலேஷன் ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் த அடோர். ஓகே, ஒரு வகையான நறுமணம் உருவாக்கி அதை வந்து மேலே வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, பெர்னியல் கிளாண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோஃபோர்ஸ். ஓகே, ஃபோட்டோஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபோட்டோஃபோர்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் லூமினசென்ட் ஆர்கன்ஸ். லூமினசென்ஸ் அப்படின்னாலே ஒரு வகையான வாட் இஸ் கால் தட் லைட்டை வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லூமினசென்ட் ஆர்கன்ஸ். ஸோ இந்த கிளாண்ட்ஸ் இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து நிறைய வந்து கிளாண்ட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, ஃபோட்டோஃபோர்ஸில் நிறைய கிளாண்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த கிளாண்டுலார் செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் த லாக்டிஃபெரின். ஓகே, இந்த லாக்டிஃபெரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லாக்டிஃபெரின் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகுது. எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது? லாக்டிஃபெரேஸ் என்சைம் அப்படிங்கிறது மூலமாக ஆக்சிடைஸ் ஆகி இட் வில் ப்ரொடியூஸ் த லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வகையான ஃபோட்டோஃபோர்ஸ் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கடலில் வாழக்கூடிய நிறைய மீன்களில் வந்து இது வந்து காணப்படுது இந்த ஃபோட்டோஃபோர்ஸு. அதுவும் வந்து கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமான பகுதியில் காணப்படக்கூடிய இனங்களில் தான் இது வந்து காணப்படுது. ஓகே, இந்த ஃபோட்டோஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா வந்து ஃபோட்டோஸ்டோமியாசிஸ், கேஸ்ட்ரோஸ்டோமியாசிஸ் அண்ட் லினோஃபைரின். Okay, so these are the example for the photophores. Okay, so இந்த luminescence organ வந்து இந்த மாதிரியான ஃபிஷ்லலாம் காணப்படுது. Okay, so thank you very much students and teachers. We will meet in the next class. Okay, so இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.